பெரும் எதிர்பார்ப்புல இன்று கங்குவா படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த கங்குவா படத்துல ரஜினியோட ரெஃபரன்ஸ் வருதாம். இதனால தியேட்டர்ல மாசா விசில் பறந்திருக்கு. என்ன அதை வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 1070 மற்றும் 2024 என 2 வெவ்வேறு நூற்றாண்டுல கங்குவா படத்தோட கதை நகர்தான். 2 நூற்றாண்டுகளையும் மாறி மாறி காட்டுறாங்களாம். தற்போதைய நூற்றாண்டை சேர்ந்த பிரான்சிஸ் ஒரு பவுண்டி ஹண்டர். 1070 இருக்கும் சூர்யா ஒரு பழங்குடியின போர் வீரன். அவரை காட்டும் போது தூய தமிழ விவரிக்கிறாங்க. 1070 இருந்த 5 கிராமங்களை பற்றி காட்டுறாங்க. எந்த தொடர்பும் இல்லாமல் கோவாவில் நடக்கும் பார்ட்டியில் இருந்து பழங்கால கிராமத்தில் நடக்கும் போருக்கு படம் செல்லுதான். சண்டை காட்சிகள் வித்தியாசமா இருக்காம். 1070 இருக்கும் பெண்கள் எதிரிகளை தாக்குவது, பாம்புகள் தேள்கள் கொண்ட காட்சிகள் தனித்து தெரியுதாம். 3Dல பார்க்கும்போது நாமே போர்க்காலத்தில் இருப்பது போன்ற உணர்வு நமக்கு கிடைக்குதாம். கங்குவாவில் தெளிவு இல்லாவிட்டாலும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரம்மாண்டமா இருக்காம். 1070 காட்டும் போது மிகவும் பிரமிப்பா இருக்காம். ஆனா திரைக்கதையில மேலும் கவனம் செலுத்தி இருக்கலாம். போரை அறிவித்த பிறகு சில காரணங்களுக்காக சூர்யாவை கிராமத்திலிருந்து வெளியேற்றுறாங்க. அதன் பிறகு சூர்யாவும் சிறுவனும் மீண்டும் சந்திக்கிறாங்க. சூர்யா சிறுவன் இடையிலான பிணைப்பு தான் படத்தின் மையமா. ஆனா நம்மால் அதை முழுவதுமா உணர முடியலையாம். 2 வித்தியாசமான காலகட்டங்களை சேர்ந்தவரா அற்புதமா சூர்யா நடிச்சிருக்காராம். மேலும் நிறைய விஷயங்களை கிளிம்ஸா காட்டியிருக்காரு சிவா. பழங்காலத்து சூர்யாவின் கிராமத்தில் இருக்கும் சடங்குகள், அவர்களின் ஆயுதங்கள், போருக்கு போகும் முன்பு பிரார்த்தனை செய்யும் போது ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருப்பது ஆகியவற்றை அழகா காட்டியிருக்காங்களாம். ஆனா அவையெல்லாம் வேக வேகமா வந்து போதான். எதிரி கிராமத்தின் தலைவனான வில்லன் பாபி தியோலுக்கு 4 மகன்களாம். அவர்களை தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ நமக்கு நேரம் கிடைக்கலையாம். இதில் தற்போது காலகட்டத்தில் காமெடி காட்சிகள் இருக்கான். அதை பார்த்து சிரிப்பே வரலையாம். நிறைய விஷயங்கள் சிவா தவிர்த்திருக்கலாம் என நினைக்க வைக்குதான். மேலும் ரஜினியோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல மிக பெரும் பலமா இருக்கு. அந்த ரஜினியோட ரெஃபரன்ஸ் வரும்போது தியேட்டரே இருந்து கிளாப்ஸ் தட்டு தான். அந்த அளவுக்கு ரஜினியோட ரெஃபரன்ஸ் இதுல பக்கவா இருக்கான். மேலும் ரஜினியை பத்தி அந்த படத்திலிருந்து வர ஒரு வசனமும் பாத்தீங்கன்னா ரஜினிக்கு இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா ஹைப் குறையல, அவரோட ரசிகர்கள் இன்னுமே இருக்காங்க என்பதை ஞாபகப்படுத்த வைக்குதான். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருக்காராம். ஏன்னா அவருக்கு முதல்ல திரையிட்டு காமிச்சாங்க. அவரும் சொல்லியிருந்தார் என்னன்னா, இந்த படம் நான் நடிக்க வேண்டிய படம், அதை நான் ரிஜெக்ட் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னோட வயசின் காரணமாக தான் ரிஜெக்ட் பண்ணேன். இப்போ சூர்யா நடிச்சிருக்காரு. மிக பிரம்மாண்டமாக இந்த படம் இருக்கு. கண்டிப்பாக 1000 கோடி தொட என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த படத்துக்கு போனீங்களா? எப்படி இருக்கு? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.